மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அதிமுக மாணவரணி சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள். கழக அமைப்பு ரீதியிலான மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. திராவிட கட்சிகள் ஆட்சியில் ஊழல் மலிந்ததாக பேசிய அண்ணாமலைக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கடும் கண்டனம். உண்மையை மறைத்து தான் தோன்றித்தனமாக அண்ணாமலை பேசுவது நாகரிகமான அரசியல் இல்லை என்றும் சாடல். சிவகங்கை நகராட்சியில் சுகாதார சீர்கேடுகளை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, பாஸ்கரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வீடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரியை ரத்து செய். ஜனவரி 19ஆம் தேதி நடைபெறும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பங்கேற்க போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு. குறைந்தபட்ச கோரிக்கையை விடிய அரசு நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் வேலை நிறுத்தம் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்த எந்த தடையும் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தனி நபர்களோ குழுவில் இல்லாதவர்களோ இடையூறு செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க ஆணை. தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை விட்டு 25 நாட்களுக்கு பிறகு அதிகாரிகள் ஆய்வு. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதை போல் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு அதிகாரிகளை ஆய்வு செய்ய விடியா அரசு அனுப்பியுள்ளதாக மக்கள் விமர்சனம். திருவாரூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். அழுகிய நெற்பயிர்களை கண்ட விவசாயி அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு. மயிலாடுதுறை அருகே காய்கறி கடையில் இந்தியில் பெயர் பலகை தொங்கியதைக் கண்டு பொங்கி எழுந்த அதிகாரி கடைக்காரரை மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ வெளியிட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. காலை உணவு திட்டத்திற்கு விடியா திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி தொடங்கி வைத்தபோது வெளி மாநில நாளிதழ்களில் இந்தியில் விளம்பரம் செய்த விவகாரம். சாமானியனுக்கு ஒரு நீதி, அதிகார மமதையில் உள்ள விடியா திமுகவுக்கு ஒரு நீதியா என மக்கள் கேள்வி. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலனில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. தரமான உதிரி பாகங்கள் பயன்படுத்தாததே காரணம் என குற்றச்சாட்டு. நிதி நெருக்கடி, பருப்பு கொள்முதல் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் நியாய விலைக்கடைகளில் பருப்பு, பாமாயில் விநியோகத்தை நிறுத்த விடியா திமுக அரசு திட்டம் என தகவல். வெற்று விளம்பரங்களுக்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யும் விடியா விளம்பர திமுக அரசு ஏழைகளின் வயிற்றில் அடிப்பது நியாயமா என மக்கள் கேள்வி. வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தாமதமானதால் விடியா திமுக அரசுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்த சென்னை உயர்நீதிமன்றம். ஏற்கனவே நிதி மேலாண்மை செய்ய தெரியாமல் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசு சட்டத்துறையையும் சரியாக கையாள தெரியாததால் அரசு பணம் 10,000 தண்டம் என பலரும் விமர்சனம். தூய்மை இந்தியா நகரங்கள் பட்டியலில் முதல் 100 இடங்களில் தமிழ்நாட்டின் ஒரு நகரம் கூட இடம்பெறவில்லை. இதுவே விடியா திமுக அரசின் மாபெரும் சாதனை என மக்கள் விமர்சனம். வேலூரில் அரசு பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் 2ஆம் வகுப்பு மாணவி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. பள்ளியில் தந்தையின் கண் முன்னே சிறுமி உயிரிழந்த சோகம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் களை கட்டிய ஆட்டுச்சந்தை. பல கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தகவல். தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். 17வது மக்களவையின் இறுதி கூட்டத்தொடர் ஜனவரி 31 முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுகிறார். மத்திய இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல். முக்கிய திட்டங்கள், சலுகைகள் அறிவிக்கப்படுமா என மக்கள் எதிர்பார்ப்பு.